ஹாய் எல்லாருக்குமே வணக்கங்க. இப்போ வந்து மணி 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு காலையில் எழுந்திரிச்சு மார்க்கெட் போகிறது கொஞ்சம் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்ததுனால இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணல, பிள்ளைங்களுக்கு வந்து டக்குன்னு கொடுக்குறதுக்கு. இப்போ நம்மளோட கம்பெனிலேயும் நம்ம என்ன செய்கிறோன்னா இன்ஸ்டன்ட் ராகி தோசை மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதை இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை எப்படி நம்ம செய்கிறோங்கிறத நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். தேவைப்படுறவங்க இந்த நம்ம கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ராகி தோசை மாவை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன், பாருங்கள். இதை ஜஸ்ட் நம்ம வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும். உடனே நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பில் நான் இப்போ வந்து அளவு எடுக்க போகிறேன். ஒரு கப்பு நல்லா இந்த பனைஞ்சு வச்சாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் பனைஞ்சு வச்சிங்கன்னா தான் மாவு நல்லா ஊறின பிறகு கொஞ்சம் கட்டி சேரும். நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு ராகி மாவுக்கு ரொம்ப நல்லாவே வரும். இப்போ வந்து ராகி மாவு நம்ம கரைச்சி வச்சிட்டோம். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம தோசை எப்படி ஊற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சாதாரண தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி சட்னி எதுவும் வைக்க போகிறதில்ல. நேற்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, நம்ம வாங்கின கறி குழம்புல கொஞ்சம் நாட்டுக்கோழி நேற்று செஞ்சுருந்தோம். அந்த இதில் மிஞ்சிருந்த இந்த கறி குழம்பை நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நாங்கள் இன்றைக்கி காலையிலுக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டோம். தோசை ஊற்றும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து தோசை மாவு ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நான் எவ்வளோ லிக்விடாக கழிச்சு வச்சேன். அது நல்லா ஊறினதும் கொஞ்சம் கட்டி செய்யணும் நமக்கு. இப்போ தோசை பழத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஊறுகிறோம். கரண்டி வச்சு கரண்டி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றலாம். அதை பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு தோசை சரி சூடாகல நமக்கு கஸ்டமர் வந்து ஒருத்தவங்க ரிவ்யூ அனுப்பியிருக்காங்க. அதை வந்து நம்ம முதல்ல பார்த்துடலாம். அவங்க வந்து கேரளா, அவங்க வந்து பூசு மஞ்சளும் பாசிப்பயிர் மாவும் வாங்கியிருந்தாங்க. அவங்க அதை யூஸ் பண்ணதில் அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் ரிவ்யூ அனுப்பியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு வந்து படித்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பூசு மஞ்சளுக்கு அனுப்பியிருக்காங்க. I am using this product a few days. It is a natural organic product. It has a good aroma. It gives me long lasting freshness. It gives me a positive vibe and energy. அவங்களுக்கு ரொம்ப நேரம் இந்த வந்து பூசு மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸாக இருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அடுத்து பாசி பவுட்ரு, அது வந்து ஃபேஸ் பேக்காகவும் பாத்திங் பவுடராகவும் யூஸ் பண்ணுறாங்களாம். I am using this product for 1 month. It gives me a good result. It makes my face glow. It cures the black spots in the face. It is used as face pack or as a bathing powder. Organic product. It cures skin related problem. அவங்களோட ஸ்கின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமுமே க்யூர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரிவ்யூ அனுப்புனதுக்கு. இப்போ வந்து பாத்திரம் நல்லா சூடானது. நம்ம இது வந்து ராகி தோசையை வந்து ஊற்றுறோம். இது வந்து நார்மல் தோசை மாதிரி சட்டுன்னு வேகாது. இது வந்து மில்லட் தோசைங்கிறதுனால நம்ம வேகிறதுக்கான டைமிங் வந்து கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் இதை வந்து நம்ம ஹை தீமில் நம்ம வைக்கும்போது டக்கு நமக்கு வந்து தோசை கருகிரும். ஸோ இது வந்து எப்பயுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் தோசை ஊற்றணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஊற்றிருக்கேன். அதில் வந்து நம்ம நல்லா அந்த சைடு ஓரங்கள் ஃபுல்லாக நல்லா செவந்து வரணும். அது செவந்து வந்தப்போ தான் நம்ம திருப்பி போடணும்.
இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ராகியில் வந்து நார் சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து சுகர் இருக்குது அப்படின்னா நம்ம டெய்லி ஏதோ ஒரு நேரம் ராகி வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மில்லட் வந்து எப்பயுமே நமக்கு குட் ஃபார் ஹெல்த்து. ஸோ ஒரு ஹெல்த்தியான உணவு வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து அது வேகிறதுக்கான டைமிங் மட்டும் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வர்ற மாதிரி சுட்டுட்டு நம்ம ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே போதும். தக்காளி சட்னியும் நல்லாயிருக்கும். இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிடுங்க, இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இங்கே தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது என்னோட சின்ன பொண்ணு வந்துட்டு ரொம்ப வேர்க்குருவாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நைசல் பவுடர் போடு போய் எப்படி போட்டு வந்துருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப சேட்டை, வீட்டில் வேற இருக்காங்களா, சமாளிக்கவே முடியல. இங்கே வந்து நான் தோசை வந்து ஊற்றி முடிக்க போனேன். அப்போ என்னோடய பெரிய பையனும் வந்துட்டான். என் சின்ன பொண்ணு நைசல் பவுடர் போடுறத பார்த்துட்டு இவனும் நைசல் பவுடர் ஃபுல்லாக நல்லா முகத்தில் போட்டு அப்பிக்கிட்டு தான் வந்தான். 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரே விளையாட்டு தான் வீட்டில். வேர்க்குருவுக்காக நைசல் பவுடர் போட சொன்னால் அவங்க அப்படி அப்பிக்கிட்டு வந்திருக்காங்க. பார்த்து பொறுமையாக எடுக்கணும். எப்படி இது மாட்டில் தொடச்சு லைட்டாக தொடச்சு போட கொஞ்சம் நேரம் உண்மையிலேயே பூச்சா நிம்மதியாக இருக்கீங்கடா அண்ணனும் தங்கச்சியும்.
தோசையெல்லாம் சுட்டு முடிச்சதும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு சாப்பிட சொல்லியிருந்தேன். என்னோட சின்ன பொண்ணை வந்து அவளுக்கு ஊட்டி விட சொல்லியிருந்தா. ஸோ அவளுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு நானும் அப்படியே கையோடு சாப்பிட்டுட்டு நான் என்னோடய ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் எங்களோட காலையில் இன்ஸ்டன்ட் ராகி தோசையோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.